ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நமக்கு ஆர்டர்ஸ்க்கு வந்து டோனட்டு, கப் கேக்கு, ப்ரூக்கீஸு, ப்ரௌனீஸு, முட்டை மிட்டாய், கொரியன் சீஸ் பன் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் டோனட்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட எல்லா ரெசிபீஸோட வீடியோஸுமே நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து பேக்கிங் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் வந்து டோனட்டு தான். ஆனால் அது இப்போ ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எது நம்ம பயந்தோமோ அதுதான் வந்து நமக்கு ஈஸியாக வருமே. நம்ம வந்து அது பேக்கிங்கை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நமக்கான சக்ஸஸ் அதில் கண்டிப்பாக கிடச்சிரும். நான் டோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எக்கும் தண்ணியும் விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளீன் சர்ஃபேஸில் போட்டு டோ வந்து நல்லா நீட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் நீட் பண்ண சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நடுவில் பட்டர் போட்டு நீங்கள் வந்து நீட் பண்ணணும். பட்டர் போடும்போதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீட் பண்ண சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி விண்டோ பெயின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டோ வந்து கிழியாமல் வந்துச்சுன்னா நம்மளோட மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா சால்ட் போட்டு நல்லா ஒரு 5 minutes நீட் பண்ணணும். நம்ம நீட் பண்ணும்போதே தெரியும் அந்த சால்ட் நம்ம கையில் வந்து படாமல் நல்லா மாவு சாஃப்ட் ஆகிடும். அப்போனா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஷேப் பண்ணி ஒரு பட்டர் தடவின பவுலில் வச்சு ஒரு வெட் டவல் போட்டு அதை நம்ம ப்ரூஃபிங்க்கு வச்சுட போகிறோம். ஒரு 10 minutesல வந்து சூப்பராக ப்ரூஃப் ஆகிடும். நான் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து ஒரு 8 டோனட் வந்தது. ப்ரூஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் பண்ணணும். ஷேப்பிங் ரொம்ப முக்கியம். நம்ம லாக் பண்ணலன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும். 4 டோனட் ப்ரூஃப் ஆனதை சென்டர் கட் பண்ணிட்டேன். இன்னொரு 4 டோனட் வச்சுருக்கேன் ப்ரூஃப் ஆகட்டும்னு. அதுக்குள்ளே நம்ம வந்து கப் கேக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெனிலா கப் கேக் தான் கேட்டிருந்தாங்க, வித் விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். இதையுமே வந்து எடுத்த மாவு வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு 5 கப் கேக் வந்தது. இதையுமே ஒரு 10 to 15 minutesல பேக் ஆகிடும். எனக்கு கம்மி குவான்டிட்டின்றனால இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இதோட எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். எல்லா ரெசிபி வீடியோஸுமே கப் கேக்கு, ப்ரூக்கீஸு, ப்ரௌனீஸு, சீஸ் பன்னு, அப்புறமா வந்து டோனட் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. கஸ்டமருமே சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ குட் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு பலன் கிடைச்ச மாதிரி பேக்கேஜிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.